ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருக்குல்ல, அதுவும் இந்த பூண்டும் போட்டு நல்லா ஒரு திக்காக ஒரு காரக்குழம்பு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆனதும் கடுகு, வெந்தயம், 2 சீரகம் போட்டுட்டு அது நல்லா கடுகுலாம் வெடித்த பிறகு இந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். தக்காளி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். தக்காளி நான் கட் பண்ணி மிக்சியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நம்ம நல்லா நல்லா திக்காக வரும். அது பாருங்கள் எப்படி தங்கம் மாதிரி தகன்னு ஜொலிக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்கு. எப்பயுமே நம்ம வீட்டில் காரக்குழம்பு வச்சா கண்டிப்பாக ஒரு கூட்டு பண்ணுவோம். இன்றைக்கி நான் ரொம்ப சத்தான ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு துவரம் பருப்பு தான் நான் வேக வச்சுருக்கேன். கூட்டுனாலுமே பருப்பெல்லாம் ரொம்ப மசியக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும். அட் சேம் டைம் இங்கே ரசத்துக்கு மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே அந்த ப்ரெஷர் பேன்லேயே நான் ரசம் வச்சுட்டேன். கடுகெல்லாம் போட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு ரசம் வச்சுட்டேன். பாருங்கள், ரசத்தை கொதிச்சோன்னா இறக்குறேன். எப்பயுமே அந்த பருப்பு வேக வைக்கும்போது நான் கொஞ்சம் பருப்பு ரசம் அது வைக்கிறதுக்காக அந்த கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்துப்பேன். புளி தண்ணினா புளி ரசம்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் நுர வரும்போது. பருப்பு ரசம்னா அது நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டால் தப்பு இல்லை. அதே மாதிரி பாருங்கள், வாழைப்பூ கூட்டுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு வாழைப்பூ அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா புழிஞ்சிட்டு அதையும் நான் குக்கர்லேயே தான் தாளித்தேன். ரசம் பண்ணிட்ட பிறகு அதே சேம் குக்கரில் தான் பண்ணேன். வாழைப்பூவை சும்மா ஒரு 5 நிமிஷம் நம்ம அதை கொதிக்க வச்சோம்னா அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதில் பருப்பு போட்டுட்டோம்னாக்கா கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். பாருங்கள், சுட சுட ரைஸ் போட்டு இந்த வாழைப்பூ கூட்டு பண்ணிவிட்டு இந்த பருப்பு ரசம் ஊற்றிருக்கேன். காரக்குழம்பு அது கொஞ்சம் ஊற நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை நம்ம நைட்டு டிஃபன் கூட தொட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அதை இது பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு மெனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.